கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூலை மாதம் 24ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறாரு. இன்றைய மன்னா ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். செல்ல குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நாம பார்க்கலாமா? யோசேப்போட சகோதரர்கள் முதல்ல அவரை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா பின்னாடி மனசு மாறி அவர் ஒரு அடிமையா வித்து போட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு காட்டு மிருகம் யோசேப்பை கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டாங்க. பல வருஷங்களுக்கு பின்னாடி அவர்கள் யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு அவங்க மேல கோவப்படவோ அல்லது கசப்பு கொள்ளவோ இல்லை. குறிப்பா அவங்க செஞ்ச தவறுக்காக அவங்க எல்லாம் எவ்வளோ வருத்தப்பட்டாங்க அப்படின்றத யோசேப்பு தெரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட சகோதரர்கள் தமக்கு தீமையே செய்ய நினைச்சாலும் தேவன் அதை நன்மையாதான் மாத்தினாரு அப்படின்றத யோசேப்பு நல்லா உணர்ந்திருந்தாரு. தன்னோட குடும்பத்தார பஞ்ச காலத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் தேவன் தன்னை முன்னாடியே எகிப்துக்கு அனுப்புனாரு அப்படின்றதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எனவே குழந்தைகளே, யாராவது உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சாலும் நீங்க அவங்க மேல கோவப்படாம யோசேப்பு போல அவங்கள மன்னிக்கணும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நன்மையா முடிப்பாரு அப்படின்னு விசுவாசிச்சு எப்பவுமே அவருக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ வேண்டும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்களோட பைபிளை எடுத்து ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே யார் உங்களுக்கு தீமை செஞ்சாலும் அவங்க மேல கோபப்படாம அவங்கள மன்னிச்சு தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழறது எப்படின்றத குறிச்சு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye.